இந்திய சினிமாவில் முக்கியமான சாதனையை செய்திருக்கிறது ஒரு இந்தி சினிமா. சமீபத்தில்தான் முழுக்க புதுமுகங்கள் நடித்த ஒரு படம் முதன்முறையாக 400 கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறது என்ற சாதனையை செய்தது சையாரா படம். இப்போது சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் படம் பெரிய வசூலை செய்திருக்கிறது. அஸ்வின் குமார் இயக்கத்தில் உருவான படம் மகா அவதார் நரசிம்மா. விஷ்ணுவின் தீவிர சீடரான பிரகலாதன் பற்றிய இந்திய இதிகாசத்தை மையமாக வைத்து உருவானது இப்படம். அரக்கர்களாக பிறக்கும் ரண்யாசன், ரண்யகசிபு தங்கள்தான் உலகத்தை ஆள வேண்டும் என நினைக்கிறார்கள். பூமாதேவியை சிறைப்பிடிக்கும் ரண்யகசிபு சகோதரன் ஹிரண்யாசன் விஷ்ணுவின் வராகி அவதாரத்தால் கொல்லப்படுகிறார். எனவே விஷ்ணுவை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தவம் இருந்து பிரம்மாவிடமிருந்து அமரத்துவம் பெறுகிறார் ரண்யகசிபு. அவரின் மகன் பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தனாக வளர்வதும் ரண்யகசிபுவை அழிக்க விஷ்ணு நரசிம்மராக அவதாரம் எடுப்பதுமான கதையை சிறப்பான படமாக அனிமேஷனில் உருவாக்கியிருக்கிறார்கள். ஜூலை 25 வெளியான இப்படம் வெளியான ஒரே வாரத்தில் இந்திய அளவில் 40 கோடி வசூலித்துள்ளது. பெரிய நட்சத்திர நடிகரோ பெரிய இயக்குனரோ இல்லாத ஒரு அனிமேஷன் படம் இந்த அளவு வசூலித்திருப்பதை வியந்து பார்க்கிறது இந்திய திரையுலகம். பொதுவாகவே இந்திய சினிமாவில் வெளிநாட்டிலிருந்து உருவாக்கப்படும் அனிமேஷன் படங்களுக்கே நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்ற சூழலை தகர்த்து இந்தியாவில் உருவாக்கப்படும் ஒரு அனிமேஷன் படமும் வெற்றி பெறும் என்பதை நிரூபித்திருக்கிறது. இந்தி மட்டுமல்லாது தமிழ் உட்பட 5 மொழிகளில் வெளியான மகா அவதார் நரசிம்மா படத்தினை KGF, காந்தாரா, சலார் போன்ற படங்களை தயாரித்த ஹோம்பாலே நிறுவனம் வழங்கியது. இதுவரை அனிமேஷன் படங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதில்லையே தவிர அப்படங்களுக்கான வரவேற்பும் சந்தையும் இங்கு உள்ளது என நிரூபித்திருக்கிறது மகா அவதார் நரசிம்மா. எனவே மகா அவதார் சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கி தொடர்ச்சியாக விஷ்ணுவின் அவதாரங்களை வைத்து அனிமேஷன் படங்களை உருவாக்க இருக்கின்றனர். அதன்படி அடுத்ததாக 2027 மகா அவதார் பரசுராம், 2029 மகா அவதார் ரகுநந்தன், 2031 மகா அவதார் துவாரகாதீஷ், 2033 மகா அவதார் கோகுலநந்தா, 2035 மகா அவதார் கல்கி பார்ட் 1 மற்றும் 2037 மகா அவதார் கல்கி பார்ட் 2 என அடுத்தடுத்த படங்களை உருவாக்கி வெளியிட இருக்கிறார்கள். இந்த படங்களுக்கு கிடைக்கும் வரவேற்பு இந்திய சினிமாவில் அனிமேஷன் படங்களுக்கான சந்தையை பெரிதாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.